மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஆன்மீக விழிப்புணர்வில் 300வது நாள் 300th டே. மை டியர் மாஸ்டர்ஸ், உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டின் மூலம் இந்த நிகழ்ச்சி 300th டே இன்னைக்கு நம்ம வெற்றிகரமா தியானம் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்குமே தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருடைய சப்போர்ட்டு, எல்லாருடைய தியானம், எல்லாருடைய ஆற்றல், எல்லாருடைய சங்கல்பம், எல்லாருடைய டிசிப்ளின் மூலமா இந்த ப்ரோக்ராம் நல்லா நடந்துட்டு இருக்கு. நம்முடைய தினந்தோறு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வருது, எல்லாமே வருது. ஆனா ஒரு மாஸ்டராக இருக்கும்போது நாம அசையாமை, நல்ல ஆரோக்கியமா, ஆனந்தமா, ஞானத்துடன் வாழ்க்கை என்பது வாழணும் மாஸ்டர்ஸ். அது நம் கையிலேயே இருக்கு. யாரோ வந்து நமக்கு உதவி செய்வார். எனக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருது, என்னால வாழ்க்கையை வாழ முடியாம இருக்கு. யாருடைய தப்பு அப்படின்னா யாரும் இதுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை நம் கையிலேயே இருக்கும். நாம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை எடுத்துக்கிட்டால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மூலம்தான் நம்முடைய முன்னேற்றம் என்பது கிடைக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுக்கல அப்படின்னா முன்னேற்றம் என்பது வராது. தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே வருது. இந்த நேற்று ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க, ஜாஸ்தி நெகட்டிவ் தாட்ஸ் வருது, என்னால இந்த உலகத்திலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாரும் உனக்கு ஏதாவது பேய் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது மாஸ்டர், இது உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நாம நம்முடைய வாழ்க்கை பற்றி ஒரு டெசிஷன், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைந்து எது இருக்கும் அப்படின்னா அரிஷண்ட் வர்காஸ். அரிஷண்ட் வர்காஸ் என்றால் என்ன? காம, குரோத, லோப, மத, மோக, மாத்சரிய, இந்த 6 விஷயங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து தூரமா இருந்தால் எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டுமே இருக்கணும். எது தேவையோ அது மட்டுமே வரணும். எந்த நேரத்துல எது தேவையோ அது மட்டுமே இருக்கணும். இந்த அரிஷட் வர்காஸ் 6 குவாலிட்டிஸ், குணங்கள் இருக்கு இல்லையா, இது சரியான பார்வையில் நமக்கு தெரியல அப்படின்னாலும் இந்த 6 குணங்களும் ஒரு பாசிட்டிவ் பார்வையில் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கல அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையை வீணாக்குற அளவுக்கு நமக்கு பாதிக்கும். காமம், சரியாத கோரிக்கை, ரைட் டிசைர் என்பது இருக்கணும். டிசைரே இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்வது, எதற்காக வாழணும்? கண்டது எல்லாமே வேணும் அப்படின்றது யூ ஆர் இன் நெகட்டிவ் சைடு. ஒரு ருசி, டேஸ்ட்டுக்காக ஒரு பானிபூரி சாப்பிடணும், ஒரு பேல்பூரி சாப்பிடணும், வெண்பொங்கல் சாப்பிடணும், எல்லாமே சாப்பிடணும் டேஸ்ட்டுக்காக. நம்ம உடல் மெயின்டைன் பண்றதுக்காக சாப்பிடணும். நம்ம சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அது தேவை. நம்ம ஒரு ஏரியால இருந்து ஒரு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா ஒரு வண்டி வேணும், அது தேவை. அது இல்லாம ஒரு BMW வேணும், ஒரு 3லிருந்து 10 மாடி இருக்கிற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் வேணும். இந்த மாதிரி எல்லாமே இருந்தால் கண்டது எல்லாமே கேட்டால் அது ப்ராப்ளம் ஆகும். குரோத, அதாவது ஆங்கிரி, கோபம். ரைட் ஆங்கர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நம்முடைய ஆற்றல் கோபத்தின் மூலம் வெளியே வந்து எல்லாருமே யார் மேல ஃபோக்கஸ் பண்றோமோ அந்த கோபம் அவருக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொண்டு வரும். தட் இஸ் ரைட் வே ஆஃப் ஷோயிங் த ஆங்கர். அது இருக்கணும். அது இல்லாம எனக்கு கோபமே வராது அப்படின்னா யூ ஆர் இன் த அகெயின் இன் த நெகட்டிவ் சைடு. அப்படி வரக்கூடாது. லோப, கிரீட். கிரீட் அப்படின்றது இருக்கக்கூடாது. அதுவே நீங்க ரைட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கிரீட் அப்படின்றது இட் வில் பிகம் எ பாசிட்டிவ் குவாலிட்டி. எனக்கே வேணும், 4 இட்லி உங்க பிளேட்ல இருக்கு, இன்னும் 2 வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா தட் இஸ் எ கிரீட். 4 இட்லி இருக்கு, பக்கத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு இல்ல, 2 இட்லி போடுங்க உங்க பிளேட்ல இருந்து. இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லி 2 இட்லி அவங்களே வந்து கொடுப்பாங்க. அது ரைட், அது சரியானது. அது இல்லாம நான் யாருக்கும் தரதில்லை, எல்லாமே எனக்கு வேணும், எனக்கு மட்டுமே வேணும் அப்படின்றது கிரீட். அது வரக்கூடாது. மத, அரோகன்ஸ். ஒரு விஷயத்துல முன்னேற்றம் என்பது வரணும் அப்படின்னா ஒரு கோர்ஸ் என்பது நமக்கு தேவை. நைட்டு ஃபுல்லா சில பேர் புக்கு படிப்பாங்க, சில பேர் 3 நாள் கண்டினியூஸா படிப்பாங்க. அரோகன்ஸ், அதாவது கோபம் மட்டுமே கிடையாது, டேஞ்சரஸ் லெவல்ல பேசுறது மட்டுமே அரோகன்ஸ் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல
தீவிரமாக இறங்கி அதை கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீங்க இருப்பீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அரோகன்ஸ். அதுவும் தேவையில்லாத விஷயத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல உட்காந்து மேரத்தான் பார்ப்பார், நைட்டு ஃபுல்லா மூவி பார்ப்பார், 12 ஹவர்ஸ் 16 ஹவர்ஸ் கண்டினியூஸா பார்ப்பாங்க. அந்த மாதிரி யாருக்குமே பயன் என்பது வராது. எல்லாமே கரெக்டான முறையில செய்தால் ஆன்ம முன்னேற்றம் என்பது இருக்கும், எப்பவுமே இருக்கும். மோக என்றால் டெல்யூஷன், மாயை, தேவையில்லாத மாயை. கண்டது எல்லாமே வேணும், கண்ட எல்லாமே அங்க எல்லாமே போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆன்ம முன்னேற்றம் என்பது வராது. மாயை என்றது ரெண்டு விதமான இருக்கு. விஷ்ணு மாயை அப்படின்னு சொல்லி எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? விஷ்ணு மாயை அப்படின்றால் என்ன அப்படின்னா, உலக நன்மைக்காக சில விஷயங்கள் யாரெல்லாம் விஷ்ணுவை நம்பி இருக்கார்களோ அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் மாதிரி போடுவாங்க, ஒரு கவசம் மாதிரி. ஓகே, இது தேவையில்லை எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுப்பாங்க. ஏன்னா அதுல போனீங்க அப்படின்னா யூ வில் பி அஃபெக்டட். அதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் லேயராக ஒரு கவசம், அது ஹையர் மாஸ்டர்ஸ் போடுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் விஷ்ணு மாயை. அந்த மாதிரி மாயை இருக்கலாம், பட் ஒரு நெகட்டிவ் சைடில் மாயை வருது அப்படின்னா தட் இஸ் நாட் அலவுட். அதை நமக்கு கெடுதல் தான் செய்யும். மாத்சரியா, ஜலசி, இருக்கிறதுல நல்லா இருக்கணும், என்கிட்ட எது இருக்கோ அதன் மூலம் நான் ஆனந்தமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தால் நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு. இல்லாட்டி வயிற்று பிரச்சனை எல்லாமே வருது. அதுக்காக என்ன சொல்லுவாங்க, நான் வாங்கினா உனக்கு வயிறு எரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜலசி, யாருக்கெல்லாம் ஜலசி ஜாஸ்தியா இருக்குமோ அவருக்கு எல்லாமே வயிறு பிரச்சனை அப்படின்றது இருக்கும். அதுவே ஒரு நல்ல காரியம் நீங்க பண்றீங்க உலக நன்மைக்காக, அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு தெரியாது இன்னும் எவ்வளவு வேணும், எங்க கொடுப்பாங்க, எங்கிருந்து கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி. அப்போ யூ வில் அகெயின் ஃபீல் த சேம் திங். அதுவே அதே மாதிரி தான் இருக்குமே, இன்னும் தேவை வருது, இன்னும் வருது, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஒரு நெகட்டிவ் சைடில் அந்த ஜெலசி என்பது இருக்கக்கூடாது. ஆன்ம முன்னேற்றத்திற்கு ஒருத்தர் அனுபவம் சொல்றாரு அப்படின்னா ஒரு சைடில் அவங்களுக்கு பாராட்டு கொடுக்கணும். பா, எவ்வளோ பயிற்சி பண்ணிருக்கீங்க நீங்க, அதற்காகவே உங்களுக்கு நல்ல ஆஸ்ட்ரல் டிராவல் வந்தது, நல்ல 3ஆம் கண்ணு ஓப்பன் ஆக்கி நல்ல தரிசனங்கள் எல்லாமே, காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், இன்னும் முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ப்ளஸ் வீட்டுக்கு வந்து அவங்க எப்படி பயிற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் ஆராய்ச்சி பண்ணி அந்த பாதையில நாமும் பயணம் செய்யணும், கஷ்டப்படணும். அது இல்லாம அவனுக்கு மட்டும் 3ஆம் கண்ணு வந்தது, அவனுக்கு மட்டும் அது வருது இது வருது எனக்கு வரலையே அப்படின்னு சொல்லி அழக்கூடாது. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவ் சைடில் இருந்தால் நம்முடைய எத்ரிக் பாடி கிளீனா இருக்கும். 2வது உடல், 3வது உடலான ஆஸ்ட்ரல் பாடி, அதாவது மைண்ட் கிளியரா இருக்கும். எத்ரிக் பாடி மற்றும் ஆஸ்ட்ரல் பாடி இந்த 2 பியூரா கிளீனா இருந்தால் எந்த பேயும் வராது உங்ககிட்ட. பேய் அப்படின்னு சொல்லி சொல்றோமே, அந்த பேய் அப்படின்னா என்ன, அது ஆன்மா கிடையாது. யாருக்கெல்லாம் இந்த நெகட்டிவ் சைடு ஆஃப் அரிஷட் வர்காஸ்ல இருப்பார்களோ, அப்படியே இந்த உடல் விட்டு காலமாயிருக்காங்களோ, அந்த மைண்ட் அப்படியே இருக்கும் ஆஸ்ட்ரல் பாடி, அந்த எனர்ஜி அப்படியே இருக்கும் எத்ரிக் பாடி சில நாளுக்கு. அது இன்கம்ப்ளீட் டிசைர்ஸ், ஆசைகள் எல்லாமே அப்படியே இருந்தால் யார் மூலமா இது நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது, யாரு வீக் மைண்டா இந்த அரிஷட் வர்காஸ் எல்லாமே யாரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருப்பார்களோ அவங்களுக்கு அவங்களுடைய சப்போர்ட் மூலமா இது எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை. யாரு கொடுத்தாரு, நம்முடைய குணங்கள் நாம சரி பண்ணிக்கல. குணங்கள் எப்படி சரி பண்ணிக்கிறது, யாரோ வந்து ஸ்க்ரூ டிரைவரு கட்டிங் பிளேயரு சுத்தி எல்லாமே கொண்டு வந்து அது எல்லாம் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்லா தியானம் பண்ணணும். உலகத்துல எத்தனை பேர் இருக்கார்களோ அவங்க மூலமா இன்ஸ்பிரேஷன் கொண்டு வரணும். நிறைய புஸ்தகங்கள் எல்லாமே படிச்சு அதுல இருக்கிற ஞானம் எல்லாமே வாங்கி நம்முடைய வாழ்க்கையை ஒரு சரியான வழியில் கொண்டு வரணும். இதுதான் வாழ்க்கையின் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் லைஃப் நம்ம காமிக்க வேண்டியது. இந்த மாதிரி இருந்தால் அரிஷட் வர்காஸ் வராது. எங்கே அரிஷட் வர்காஸ் இல்லையோ அங்கே புத்தர் சொன்ன 8-fold பாத், அஷ்டாங்க யோகம், சரியான தியானம், சரியான சங்கல்பம், சரியான பேச்சு, சரியான செயலின் முறை, சரியான வாழ்க்கை முறை,
சரியான பயிற்சி, சரியான மைண்ட்ஃபுல்னஸ், சரியான கான்சன்ட்ரேஷன் இது எல்லாமே இருக்குமா? இந்த அரிஷட் வர்காஸ் இல்லாம இருந்தால் யூ வில் பி ஆல்வேஸ் ஃபைன். யாரும் வெளியில இருந்தாகட்டும், உள்ளிருந்தாகட்டும் உங்கள கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை மாஸ்டர்ஸ். அந்த மாதிரி இருந்தால் யூ வில் பி ஹாப்பி ஆல்வேஸ். ஆனந்தமா இருக்கும் வாழ்க்கை. நம்முடைய ஆறா பியூரா இருக்கும். யாராச்சும் வந்தால் நம்ம கூட நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. இவரு நல்லா இருக்காங்க, ஏதோ தெரியாத ஒரு ஆனந்தம். இவரு மூஞ்சி பார்த்தாலே ஒரு ஆனந்தம் மாதிரி இருக்குமே. இவரு கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா போதுமே, அது ஏதோ தெரியாத நமக்கு ஒரு அமைதி நிலைமை என்பது வருது. இருக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், எண்ணங்கள் எல்லாமே போய் ஆனந்தமா இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட உட்காரும் போது அந்த மாதிரி எதுக்கு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை மீது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பெண்டிங் ஒர்க்ஸ் எதுவுமே இல்லை. பெண்டிங் ஒர்க்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மைண்ட் அது மேலேயே சுத்திட்டே இருக்கும். மைண்டில் சுத்திட்டே இருந்தால் அந்த அரிஷட் வர்க்கங்களும் ஜாஸ்தியா இருக்கும். இந்த அஷ்டாங்க யோகம் 8 பாயிண்ட்ஸ் அதுவும் ஃபாலோ பண்ண முடியல. எதுவுமே இல்லாம இருந்தால் குழப்பம் தான் இருக்குமே. அங்கே குழப்பம் எங்கே இருக்குமோ அங்கே ஆஸ்ட்ரல் பாடியும் சரியா இருக்காது. எனர்ஜி ட்ரெயின் ஆக்கி ரெண்டாவது உடல் கூட கரெக்டா இருக்காது. ஃபைனலா என்ன ஆகும்? முதல்ல நோய் அட்ராக்ட் ஆகும். ரெண்டாவது வேற யாருக்கோ நம்முடைய உடல் என்பது ஸ்லேவ் ஆயிடும். அதுக்காக டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். கரெக்டா நம்முடைய குணங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நேரம் வீணாக்காமல் தியானம், புத்தக படிப்புதல் மற்றும் சத்சங்கத்தில் நீங்க இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை என்பது நல்லபடியா இருக்கும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.